செத்த மிருகங்களுக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்றது கிடையாது அப்படின்ட்டு. இது யாரை வந்து மறைமுகமா தாக்கப்படுறாங்களா யாராவது? விஜய் வந்து பெரிய கால் மார்க்ஸும் கிடையாது, அவர் பேசுற வார்த்தைகள்லாம் டாஸ் கேபிட்டலும் கிடையாது. ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டைரக்டா அவர் அதை சொல்லணும். சிங்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு சிங்கம்? இதுல சிங்கம்ன்ற ஒரு மிருகம் ஆக்ரோஷமா வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம். அரசியல்ல சிங்கம்னு ஒருத்தர் நம்ம சொல்றோம்னா அவரு ஆக்ரோஷமா அரசியல் பண்ணுவாரு, எதிரிகள் எல்லாம் காலி பண்ணுவாரு. விஜய் அரசியலே பண்ணாமல உட்கார்ந்துருக்காரு 2 வருஷமா. அப்ப விஜய் நீங்க சிங்கம்னே சொல்ல முடியாதே. முதல்ல நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வேற, தாவேக்காவோட கொள்கை வேற. இன்ஃபேக்ட் என்னோட பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, தாவேக்காவுக்கு பெரிய கொள்கை இல்லை. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தளவுல முதல் மாநாட்டிலேயே அவர் சொல்றாரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் தான் எங்களோட இரு கண்கள் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்படி ஒரு கொள்கை இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒரே தட்டுல விஜய் வைக்கிறாரு. சோ அப்ப உங்களோட பொலிட்டிக்ஸ் தான் அவர் டைல்யூட் பண்றாரு, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தான் அவர் டைல்யூட் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட எப்படி என்டிகே போய் கூட்டணி வைக்க முடியும்? சோ இது என்னைக்கும் முடிஞ்சு போச்சுன்னு தான் பாக்குறேன். டெஃபினட்டா கூட்டணிக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அன்னைக்கும் இல்லை, இனியும் இருக்காது.